என்னன்னு கேட்டால், யூனுஸ் நபி வரலாறு ரொம்ப முக்கியமான வரலாறு. இறை நேசர்கள்னா யார், அவங்களுக்குரிய எல்லை என்ன? நம்ம என்ன செய்கிறோம், இறை நேசர்கள்னா அல்லாவுக்கு சமமாக்கி வச்சுருக்கிறோம். அல்லாவுக்கு பக்கத்தில், அரசுக்கு பக்கத்தில் இன்னொரு சீட்டை போட்டு உட்கார வச்சுருக்கான்னு சொல்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அவுளியாண்டு அந்த மாதிரி கிரேடுன்னு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவுளியாக்கள்லாம் பெரிய அவுளியாக்களாக இருந்த நபிமார்களில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அவங்க அந்த காலத்தில் பெரிய மக்கள் தொகைக்கு அனுப்பப்பட்ட நபி. அவர் அந்த காலத்தில் 1,00,000 பெரிய நம்பர் தானே. எந்த ஒரு நபியையாவது இத்தனை மக்களுக்கு அனுப்புனா இல்லை, குரானில் சொல்லவே இல்லை. இவருக்கு மட்டும் தான் சொல்கிறோம். இவருக்கு மட்டும் என்ன சொல்கிறான், அல்ல அரசல்னாஹு இலா மிஅத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன். இவரை ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பணும், அவங்களுடைய எண்ணிக்கை 1,00,000 அதுக்கு மேலே இருந்தது. 1,00,000 பேருக்கு மேற்பட்ட சமுதாயத்திற்கு அனுப்பணும் நம்பர் குறிப்பிட்டு சொன்ன ஒரே நபி இவர் தான். மற்றவங்களாம் அந்த காலத்தில் 50 பேர் 100 பேர் ஊரில் இருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு மக்கள் தொகை அவ்வளோதான். இவர் அனுப்பப்பட்ட ஒரு சமுதாயம் எப்படிப்பட்டதுன்னா 1,00,000 பேருக்கு நான் அவர் அனுப்பப்பட்டார் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ அவ்வளோ பெரிய மக்கள் தொகைக்கு இவர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்பட்டோன்னு என்ன ஆகுது, அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. எல்லா நபிமார்களையும் போல எதிர்க்கப்படுறாங்க. எல்லா நபிமார்கள் போலவும் அவங்க பொய்யாக்கப்படுறாங்க. எல்லா நபிமார்களும் ஒரு அளவுக்கு மேலே போய் என்ன செய்வாங்க, இறைவன்ட்ட துவா செய்வாங்க இல்லையா. எல்லா நபிமார்களும் பிரச்சாரம் செய்வாங்க, முடிஞ்ச அளவுக்கு சகித்து கொண்டு செய்வார்கள். இனிமேல் முடியாது, இவங்க தேர மாட்டாங்க, இனிமேல் தாங்க முடியாது என்கிற நிலைமை வரும் பொழுது அல்லா இடத்துல என்ன செய்வாங்க, யா அல்லா இனிமேல் இவங்களை விட்டு வச்சு ஒன்றும் இல்லை, சொல்ல வேண்டிய அளவுக்குலாம் சொல்லியாச்சு, ஒருத்தவங்க கூட வர்ற மாதிரி தெரியல, நீ இவங்களுடைய துன்பத்தை எங்களுக்கு தாங்கிக்கிறோம் முடியலை, அதனால் நீ இவங்களை ஃபினிஷ் பண்ணி விட்டுரு, இவங்களை தண்டிச்சிருன்னு சொல்லி அல்லாட்ட துவா செய்து விடுவார்கள். இப்படி பல நபிமார்கள் செஞ்சுருக்கிறாங்க. இவங்களும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அது மாதிரி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சிடுறாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிடுறான், அதை ஏற்றுக்கொண்டு அவங்க நீ ஊரை விட்டு வெளியேறிடு, அப்படி தான் அல்ல செய்வான். அல்லாஹ் இந்த குற்றவாளிகளை அழிக்கிறதா இருந்தால் நல்லவங்களை தனியாக அப்புறப்படுத்தி தான் அழிப்பான். இந்த சுனாமி, புயல், பூகம்பத்தில் அழிவுலாம் இருக்குதே, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை, கோவப்பார்வைலாம் அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் பொய். அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் கோவப்பார்வைக்கு அழிக்கிறதா இருந்தால் நல்லவங்களை பிரித்து எடுத்துக்கிட்டு தான் கெட்டவங்களை அழிப்பான். எல்லாம் கலந்து இருக்கும்போது அழிச்சான்னா அது காரணம் கிடையாது. எல்லாம் கலந்து இருக்கும்போது, நல்லவன் கெட்டவன் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது போட்டு அமுக்குனானா நாலு நல்லவன் தான் போயிடுறான், கெட்டவன் தான் போயிடுவான். அது அழிக்கிறது கிடையாது. நபிமார்கள் காலத்தில் எல்லாம் எப்படி அழிப்பான்னு கேட்டால், நபிமார்கள் நல்லவங்களை அப்படி தனியாக ஊர் விட்டு வெளியேறிடுங்க, நீங்கள் வெளியேறிடுங்க, அவங்க அங்கேயே இருக்கட்டும், அங்கே வச்சு ஒரு அமுக்கு அமைக்கிடுவோம், அப்படித்தான் எல்லாரையுமே எல்லாம் அழிச்சிருக்கிறான் முந்தைய சமுதாயங்களில். அப்போ அந்த மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் சொன்னோன்னே வெளியேறிடுறாங்க. வெளியேறின உடனே அந்த ஊர் ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க, அந்த அறிகுறி தென்படுது. இவர் யூனுஸ் எச்சரிக்கை பண்ணார், அழிய போகிறீங்க, அதான் பிறப்பு வருது, அல்லாவை ஏற்றுக்கிறனா கடுமையான உங்களுக்கு துன்பங்கள் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. அப்போ ஏற்றுக்கிறல. அவங்க ஊரை விட்டு போன பிறகு அந்த அதாபுகளுடைய அறிகுறி வரும்ல, என்னென்ன அறிகுறி நமக்கு தெரியலை, வானத்தில் மாற்றம் வந்திருக்கலாம், ஒரு அது மாதிரி சில அறிகுறிகள் அப்படி தென்பட்ட உடனே வித்தியாசமாக என்னமோ இருக்குது, நம்ம அழிக்க போகிறாமல் இருக்கா, இல்லை அவர் சொன்ன கரெக்டாக அவ்வளோ தெரியுது, யூனுஸ் சொல்ல நம்ம கேட்காம போயிட்டோமே, அவர் சொன்ன மாதிரியான அறிகுறி வருதுன்னு சொல்லி எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கூடி தௌபா செஞ்சு, எல்லாம் நான் உன்னை ஏற்றுக்கிறோம், நீ தான் இறைவன், யூனுஸுடைய போதனையை நாங்கள் புறக்கணிச்சதுக்காக எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி அவங்களாம் நினைச்சிட்டாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே அல்லாஹ் அதை அந்த அதாபை நீக்கிறான். அதாபு போயிடுச்சு. ஏன்னா மன்னிப்பு கேட்டால் அப்புறம் எப்படி அழிக்கிறது, அவனை சம்மந்தப்பட்டவனே என்னை அழிக்காத அல்ல, நான் திருந்திட்டேன் என்று சொன்னானே அப்புறம் அழிக்க முடியாது. யூனுஸ் நபி போனாங்களா, அவங்க திரும்பி வர்றாங்க. எங்கே வர்றாங்க, ஊருக்கு வர்றாங்க. என்ன நினச்சிட்டு வர்றாங்க, எல்லாம் அழிஞ்சு நாசமாக போய் கிடக்கு, அப்படி தான் நினச்சி வர்றாங்க. எல்லாம் ஊர் அழிஞ்சிருக்கும், அல்ல அழிக்கிறதுக்கு தான் நம்மளை வெளியே போய் சொன்னால், நம்ம இப்போ திரும்பி போனால் என்னவா இருக்கேன், ஊரில் எவனுமே இருக்க மாட்டான், நம்ம போய் ஊர்களில் போய் ஒழுங்குபடுத்திட்டு உட்காந்து நல்லவங்கெல்லாம் உட்காந்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி வந்தால் இங்கே ஜேஜேன்னு இருக்குது. எது ஊர் ஜேஜேன்னு விழா கோலமாக இருக்கிறது. அப்போ அவருக்கு என்ன செய்யுது பார்த்தா, அவருக்கு நம்ப முடியலை, என்ன அல்ல தானே சொன்னான், நம்மள்கிட்ட அழிக்கிறேன்னு சொன்னானே, அவன் நம்பி தானே போனோம், இங்கே பார்த்து அவங்க ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்களே, நம்மள்ட்ட கூட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட எல்லாம் கொடுக்கலையே, அப்படி அவர் நினைக்கிறாரு. நினச்சி நானா சொல்லலை, இதை அல்ல அப்படி சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், தன்னூனி இது தகவு முகாலிபன், இந்த மீன் வயிற்றில் பேரை கூட எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவருடைய வரலாறை நினைத்துப்பார். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, இது தகப முகாலிபன், கோவித்து கொண்டு போனார், என்கிட்ட கோவிச்சுட்டு போகிறார். எல்லாம் சொல்கிறான், என்னிடத்தில் நான் அவர் சொன்னதை நான் கேட்கலையாம், அதனால் அவர் என்ன செய்கிறார், என் மேலே கோவித்து கொண்டு போகிறார். ஃபலன்ன அல்ல நக்தீர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து கொண்டார். கோவிச்சுட்டு எங்கே போக வேண்டாம், கோவிச்சுட்டு நீ எங்கே போனாலும் அது என்னுடைய இடம் தானே, இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போயிட்டு அது வேற ஆளுடைய ராஜ்யமா, நீ வேற கிரகத்துக்கு போனால் அதுவும் என்னுடைய ராஜ்யம் தானப்பா,
என்னமோ எனக்கு சக்தி இல்லை நினைத்து கொண்டு என்னோட கோவித்து கொண்டு அவர் போகிறார். நான் என்ன பண்ணேன், நபின்னு பார்ப்பேனா? என்னிடத்துல வந்து இந்த மோதல் போக்கு கையாண்டு நான் பெருசா நீ பெருசாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா நான் விடுவேனா? நான் ஒன்று செய்கிறாந்த இவர்கிட்ட கேட்டு தான் செய்யணுமா? இவர்கிட்ட ஆலோசனை பண்ணிக்கிறணுமா? நான் இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா? நான் நினைச்சேன்னா என்ன வேணாலும் செய்வேன். இதை ஒத்துக்கிறவன் தான் மனிதன். நபி முக்கியமாக அதை ஒத்தாகணும். இவர் அது மாதிரி நடக்கலன்னு நல்லா கோவப்பட்டு என்ன செய்யறான், அதை சொல்லி காட்டுறான். ஃபனாதா ஃபில் லுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். கோச்சிட்டு போனாரா? எனக்கு ஒன்றும் ஏலாதுன்னு நினைச்சாரா? அவரை கொண்டு இருள்களில் கொண்டு வைத்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்ல வச்சுவிட்டேன். என்கிட்ட கோச்சிட்டு போனார்ல, அதுக்கு நான் கொடுத்த தண்டனை என்ன? மீன் வயிற்றில் கொண்டே அவரை சிறை வைத்து பல இருள்கள்ங்கிறான். ஏன்னா கடல் ஒரு இருள், மீன் ஒரு இருள், அதனுடைய அப்படி பல இருள்கள், பல இருளுக்கு மேலே இருளுக்குள்ள அவரை வைத்து இது மாதிரி அவரை சொல்ல வச்சுட்டேன். 21வது சூறாவில் 87வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த 68வது அத்தியாயத்தில் 48வது வசனத்திலையும் இதை சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக்க, நபியே அல்லாஹ்வுடைய கட்டளை வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் அவசரப்படுற மாதிரிலாம் நாங்கள் தண்டிக்கவும் மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறான். அதை ரொம்ப துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, சஹாபாக்கள்லாம் வேதனைப்படுறாங்கன்ட்டு ரசூலுல்லாவே என்ன செய்கிறாங்க, முறையை ஹிஜ்ரத் பண்ணுற அளவுக்குலாம் வர்றாங்கல்ல. இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கான், நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம கை தான் தாழ்ந்துக்கிட்டே இருக்குது, அவங்க ஓங்கிக்கிட்டே இருக்கிறது. வீட்டில் உட்கார முடியலை, உயிரோட நடமாட முடியலை, அவங்க சுதந்திரமாக நடமாடுறாங்க, நம்ம எல்லாமே டவுன் ஆகிட்டே இருக்கிறோம்னு சொல்லி அவங்க வெக்ஸ் ஆகி போகிறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஆறுதல் அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஃபஸ்பிர்லி ஹுக்குமி ரப்பிக்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீ பொறுமையாக தான் காத்துக்கிட்டு இருக்கணும். நீங்கள் உங்களை அடித்தோன்னு நாளைக்கு நாங்கள் திருப்பி அழிச்சிட மாட்டோம், நாங்கள் வெயிட் பண்ணுவோம், அழிக்காமல் கூட விடுவோம், அது நம்ம ரைட்டுங்கிறான்ல. நீ ஃபஸ்பிர்லி ஹுக்குமி ரப்பிக்க, உன்னுடைய இறைவனுடைய தீர்ப்புக்கு நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும். வலா தகுன் சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தார அவர் மாதிரி ஆயிராத. அல்லாஹ் எப்படி எச்சரிக்கிறான், அந்த யூனுஸ் நபி பேரை சொல்லாம இந்த யூனுஸ் நபி என்ன பண்ணார், அவர் சொன்னதை நாங்கள் கேட்கணும்னு நினைச்சாரு, அவசரப்பட்டாரு, அவர்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் நான் முடிவெடுக்கணும்னு நினைச்சாரு. அந்த அதிகாரம்லாம் நபிமார்களாக உங்களுக்கு நாங்கள் தர கிடையாது. நீ என்ன செய்யணும், பொறுமை, நீங்கள் மனுவை போட்டு பேசாமல் இருக்கணும். அழிக்கிறாந்த அழிப்பேன், அழிக்காமல் விடுறதை விட்டுருவேன், காலம் கடந்து அழிப்பேன், என்னுடைய ரைட்டில் உள்ளது அதை கேட்க நீ யாருங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறான். அப்போ வந்து ஃபஸ்பிர்லி ஹுக்மி ரப்பிக்க, உன்னுடைய இறைவனுடைய தீர்ப்புக்காக நீ பொறுத்திருக்க வேண்டும். வலா தகுன் க சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தவர் மாதிரி நீ ஆகாது. அது சொல்லிட்டு எல்லாம் சொல்லி கேட்டான். லவ்லா அந்த தாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய என்னுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால் லனுபித பில் அராயி வஹு மதுமூம், கேவலமான நிலையில் அவரை வெட்ட வெளியில் தூக்கி எரிஞ்சிருப்பேன். போனால் போதுன்னு அவரை நான் வந்து மன்னிச்சிட்டேன். அவர் செஞ்ச வேலைக்கு நான் ஒரு முடிவை எடுக்கிறேன், என்கிட்ட கோச்சிக்கிட்டு போகிறது என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஏன் செஞ்சேன்னு என்கிட்ட கேட்டிருக்கேனே, என்னெல்லாம் சொன்னீங்க, இவங்க நல்லா ஜாலியாக இருக்கிறாங்களே, எனக்கு புரியலையேன்னு சொல்லி என்னிடத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். அவர் என்ன செய்கிறாரு, நம்மள்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு அல்ல வேற ஒன்று செய்கிறான்ட்டு என்ன அவர்கிட்ட கேட்டு தான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு தோரணையில் நடந்து கொண்டாருன்னு பார்த்துக்கிட்டு இருப்பானா? இந்த தன்மை வந்துடக்கூடாது பார்த்துக்கங்கிறான்ல. ஒவ்வொரு நபியுடைய வரலாறையும் சொல்லிவிட்டு அந்த நபி வழியில் நீங்களும் போங்கன்னு சொல்கிறான்ல. இந்த நபியை சொல்லிவிட்டு இந்த வழி போவாதங்கிறான். எந்த நபியுடைய வரலாறை சொன்னாலும் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லா, அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டான். ஃபபி ஹுதாஹு முக்ததி, அவங்களுடைய நேர்வழியைத்தான் நீ ஃபாலோ பண்ணணும் என்று ஒவ்வொரு நபியுடைய செய்தியை சொல்லிட்டு, முகமதே நபியை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க, நீங்களும் பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். யூனுஸ் நபியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால், வலா தகுன் க சாஹிபில் ஹூத், அந்த யூனுஸ் நபி மாதிரி ஆயிராத, அந்த மென்டாலிட்டி அந்த தன்மை வந்துடக்கூடாது. எந்த மென்டாலிட்டி? அல்லாஹ் ஒன்று ஆமாண்ணா சொல்லம்னான்னு நம்மள்ட்ட சொன்னது மாற்றமாக கூட அவன் செய்வான், பேசாமல் இருந்துக்கிறேன்னு. ஏன் அவனை எதுக்கு ஏழுமா, நம்ம யாருங்கிறான், எதுக்கு ஏழுமா, பூண்டு அழிஞ்சு போயிடும். நம்ம என்ன செய்ய முடியும், நமக்கு என்ன வலிமை என்ன, நம்ம சக்தி என்ன, நம்ம ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்வோட கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லை. அப்போ அதை வந்து ஒரு அடியார் வழங்கினதுக்கு பேர் தான் சரியான ஒரு அடியாராக இருப்பார். தவிர நான் நபியாக இருக்கும் பொழுது என்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு அவன் வேற ஒன்று செஞ்சால் எப்படின்னு கேட்டால் எப்படி ஆகும்? அதை கண்டிக்கிறான். இல்லை 68-48 கண்டிக்கிறான். அதே மாதிரி சொல்கிறான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், இவர் செஞ்ச வேலைக்கு வந்து ரொம்ப தண்டனை கொடுத்துருப்பேன். இவர் ஒரு தஸ்பீஹ் செஞ்சார். அல்ல சொல்கிறான், இவர் ஒரு தஸ்பீஹ் என்ன செஞ்சார்? லா இலாஹ இல்லா அன்த, இறைவா உன்னை தவிர இறைவன் இல்லை, சுப்ஹானக நீ தூயவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் தான் அநியாயக்காரனாக போயிட்டேன், நான் செஞ்சதான் தப்பு, நான் பொழுது உன்னை கோவிக்கலாமா, உன்னை எதிர்கேள்வி கேட்கலாமா, உன்னுடைய தீர்ப்புக்கு அதிருப்தியை தெரிவிக்கலாமானா, நான் தான் அநியாயக்காரன் என்று அவர் தஸ்பீஹ் செஞ்சார. இந்த தஸ்பீஹ் அவர் செய்யாமல் இருந்தால்
லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுற காலம் வரைக்கும் மீன் வயிற்றுக்குள்ளே அவரை வச்சிருப்பேன், கியாம நாள் வரைக்கும் நினைஞ்சிருப்பேன் அவரை. அன்னைக்கு சீக்கிரம் வெளியேற்றிட்டேன். எதனால? அவர் மன்னிப்பு கேட்டு உணர்ந்து, ஆகா நம்ம இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அல்லாஹ் கோவத்தை உண்டாக்கிட்டோமே நடந்தார, அதுக்காக வேண்டி விட்டனே தவிர இல்லைன்னா லபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், திரும்ப எழுப்பப்படுற காலம் வரைக்கும் கியாம நாள் வரைக்கும் அவர் மீன் வயிற்றுல தான் கிடப்பார், மீன் வயிற்றிலிருந்து தான் எழுப்பப்படுவார். அந்த மாதிரி நான் அவர் ஆக்கியிருப்பேன். அவர் ஒரு தஸ்பீஹ் செஞ்சார், அதை நான் ஏற்றுக்கிட்டேன். ஃபஜ்தபாஹு, இப்போ யூனுஸ் நபியை குறை சொல்லக்கூடாது. ஃபஜ்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், இந்த மன்னிப்பு கேட்ட காரணத்தினால் அவரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சாலிஹீன்களில் ஒருவராக ஆக்கிவிட்டான். இப்போ யூனுஸ் நபி அல்லாஹ் மன்னிச்ச பிறகு அவர் கெட்டவர் கிடையாது. ஆனால் அல்லாஹ் வந்து அந்த அந்த மன்னிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கண்டனங்களும் இவ்வளோ கடுமையான கண்டனங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது வந்து 37 144வது வசனத்தில் இருக்கிறது. 68 50வது 68வது சூறாவில் 50வது வசனத்தில் இது பார்க்குறீங்க. இது மொத்தம் அந்த சம்பவத்தை விளக்கிட்டு, இதெல்லாம் குரானில் உள்ளது தான், இது கட்டுக்கதைகள் ஒன்றும் கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய திருவேதத்தில் என்ன சொல்லி காட்டுறான்னா, ஒரு நபிக்குரிய எல்லை என்ன, ஒரு நபிக்குரிய அதிகாரம் என்ன, நபி விரும்பினதெல்லாம் அல்லாஹ் செய்வானா, அவர் விரும்புகிறத செய்யலைங்கிறதுக்காக ஒரு கோச்சிக்கிற ஏழுமா, எவ்வளோ பெரிய நல்ல சொந்த பகை கூட இல்லை. யூனுஸ் நபிக்கு அந்த சமுதாயத்துக்கு சொந்த பகையா, கொடுக்கல் வாங்கல் தகராறா, தீனுக்காக தான் அவங்க மேலே கோவிச்சார். யூனுஸ் நபிக்கு அந்த கோவத்துக்கு என்ன காரணம்? இவ்வளோ அக்கிரமக்காரங்களாக இருக்காங்க, இவங்கள போய் எல்லாம் காப்பாற்றிவிட்டானேன்னு சொல்லி அந்த தீனுங்கிற வகையில், கொள்கைங்கிற வகையில் தான் அந்த கோபம் கூட வருது. அது கூட வரக்கூடாது. நம்ம உலகத்தில் பார்க்குறோம், நம்ம ஏகத்துவத்தை சொல்கிறோம், நமக்கு அடி மேலே அடி விழுவோம், நம்ம டவுன் ஆகிட்டு போவோம், ரொம்ப பொய் கேஸ் போடுவாங்க, ஜெயிலுக்கு போவோம். அதுக்கான கொள்கையை விட்டுற முடியுமா? என்னடா தௌஹீதுன்னு சொல்லி அல்லா இருக்கான், நம்ம தௌஹீதுக்காக பாடுபோகிறோம், நம்மளை விட்டுட்டு அவனுக்கு அவங்க ஓங்குதுன்னு கேட்க முடியுமா? அல்லாஹ் நினைச்சா ஓங்கும். அல்லாஹ் நினைத்தால் நம்ம கை ஓங்கலாம். அல்லாஹ் நினைத்தால் சத்தியத்தை சொல்கிறவங்களுக்கு அடி மேலே அடி, அடி மேலே அடி, அடி மேலே அடி, உத மேலே உத, பின்னடைவுக்கு மேலே பின்னடைவு வரலாம். ஆனால் நமக்கு அப்படி வரல. அல்லாஹ் வந்து மேலே தான் கொண்டு வந்துட்டு இருக்கான். மாற்றி வந்தால் கூட நம்ம கொஸ்டின் பண்ண இயலுமாங்கிறேன். இப்போ இருக்கிறதுக்கு நேர் உல்ட்டாவா தலைகீழ போய் நம்ம எல்லாத்தையும் விட அதில் தள்ளப்பட்டான்னு கொள்கையை மாற்றிக்கிற முடியுமா? அல்லாட்ட எதிர்கேள்வி கேட்க முடியுமா? இன்னும் உனக்காக நான் பாடுபடுறேன், எங்கள் கை ஓங்காமல் அவன் கை ஓங்குதுன்னு கேட்க முடியுமா? அதை யூனுஸ் நபியே எல்லாம் கேட்க விட மாட்டேங்கிறானே. அப்போ இது ஒரு யூனுஸ் நபியுடைய வரலாறு வந்து நல்லடியார்களுக்கு என்ன இல்லை, அடிமை தான். நல்லடியார்களுக்கு என்ன இல்லை, நல்ல அடிமை. அதோடு நிறுத்திக்கிறேன், எஜமான் தனத்துக்கு வந்துடக்கூடாது. எந்த நல்லடியாரும் தன்னை ஒரு அடிமைங்கிற யாபத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும். அல்லாவுக்கு நம்ம அடிமை, அல்லாஹ் சொல்கிறது நம்ம அல்லாஹ் மீறி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் யூனுஸ் நபியுடைய வரலாறுல இப்படி ஒன்றை ஏற்படுத்தி இது மாதிரி நீங்கள் ஆயிராதீங்கன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு எச்சரிக்கை செய்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து